ஓகே ஹாய் வெல்கம் டு அசன் பேட்மிண்டன் ஸ்டடி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ராக்கெட் பார்க்க போகிறோம்னா எக்ஸ்போஸ் கெனான் ராக்கெட் பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வரும். அந்த ராக்கெட் வந்து எல்பிஎஸ் பார்த்தீங்கன்னா 31 எல்பிஎஸ் வரைக்கும் போடலாம். நான் வந்து 28 எல்பிஎஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். யோனிக்ஸ் P65 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ராக்கெட் வந்து யாருக்கு சூட்டபுள் ஆகும்னா ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் இந்த ராக்கெட் சூட்டபுள் ஆகும். நல்ல ஒரு அட்டாக்கிங் பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டைனமிக் ஆப்டிமம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த ராக்கெட் வந்து இந்த ராக்கெட்டோட ஷார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் தான் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ராக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்வான்ஸ் பிளேயர் ஆல்சோ ஓகே, பட் அட்டாக்கிங் பிளேயர்ஸும் இந்த ராக்கெட் ரொம்ப சுற்றுலாகும். நல்ல ஒரு பஞ்சியாக போகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஏன்னா இந்த ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனிக் பூம் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் நல்லா ஸ்பீடு கிடைக்கிறதுக்காக இந்த ராக்கெட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் சவுண்ட் நல்லா இன்னும் எஃபெக்டிவலாக இருக்கும், நல்லா பவராக இருக்கும். அதனால தான் சோனிக் பூம் சிஸ்டம் இந்த ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த ராக்கெட்டோட க்ளோஸ்அப் வீடியோ காட்டுறேன். இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G6 கிரிப் சைஸ் கொடுத்துருக்காங்க, பாருங்கள். ஓகே 5, ஓகேங்களா? 31 எல்பிஎஸ் வரைக்கும் போகலாம். நீங்கள் ராக்கெட்டோட க்ளோஸ்அப் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.